வணக்கம் தோழர்களே. ஒரு நேற்றைய தினம் நாம் கூறியபடி மனுதர்மம் குறித்த தொடர் உரை நிறைவு பெற்றதை தொடர்ந்து பகவத்கீதை ஒரு பார்வை என்ற ஒரு நூலை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். அந்த நூல் ஒரு ஆய்வு நூல். அதை எழுதியவர் வே. இந்திரஜித் என்ற எனது ஆசிரியரின் குமாரர். அவர் வடமொழியில் கொஞ்சம் பாண்டித்தியம் உள்ளவர். குறிப்பாக யாரிடம் அதை கற்க வேண்டுமோ அவரிடமே முறையாக கற்றவர். அவர் ஒரு திருவள்ளுவரை பற்றி ஒரு பாயிரம் எழுதியிருக்கிறார். எந்த அளவிற்கு அந்த பாயிரம் சிறப்பாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் பாண்டித்தியம் எவ்வளவு மேன்மையானது, எந்த அளவிற்கு திறமையானது, ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தர்மம் அர்த்தம் ச காமம் ச யோ மாணவான போதயது விடமணி நித்தியம் ஸ்ரீவல்லுவம் உபாஸ்மகே என்று திருவள்ளுவரை அவர் போற்றி ஒரு பாயிரம் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் திருக்குறளைப் போலவே ஒன்னேம் காலடிதான். அது சொல்வதிலேயே அவர் திருவள்ளுவரின் மேல் வைத்திருந்த அபாரமான அந்த நம்பிக்கை, அந்த உயர்வான எண்ணங்கள், மேன்மையான சிந்தனைகள் அத்தனையும் ஒரு திருக்குறளாகவே அந்த பாடலை வடித்து தந்தார். தர்மம் அர்த்தம் ச காமம் ச என்ற 3 மாபெரும் தத்துவங்களை யோ மாணவான போதை இந்த உலகிற்கு அளித்த அந்த முனிவர், திராவிட முனிவர், தம் திராவிட முனி நித்தியம் தினமும் ஸ்ரீவல்லுவோம் உபாஸ்மகே வள்ளுவரை தினமும் போற்றுவோம் என்று அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் தத்துவங்களை இந்த மானிட உலகிற்கு தந்த திராவிட முனிவர் திருவள்ளுவரை போற்றுவோம், தினமும் போற்றுவோம் என்று அவர் வடமொழியிலே அந்த பாடலை எழுதினார். அவர்தான் வடமொழியிலேயே இருக்கின்ற பகவத்கீதையும் ஆய்வு செய்து ஒரு பாடலை, ஒரு நூலை எழுதி தந்தார். ஒரு நூலை, பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூலை எழுதியிருக்கிறார். இது பல்வேறு அறிஞர்களால் பாராட்டப்பட்டது தான் அந்த புரிதல். அதுக்கு நம்முடைய திராவிடர் விடுதலைக் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார். பழ நெடுமான் அவர்கள் மதிப்புரை வழங்கியிருக்கிறார். அண்ணா பரிமளம் அவர்கள் மதிப்புரை வழங்கியிருக்கிறார். அவர் அந்த நூலை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் எழுதும் பொழுதே கூட சில செய்திகளை, இப்பொழுது இந்த கடைகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லையா, கடமையை செய் பலாபலனை எதிர்பார்க்காது. கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காது என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? கடமையை செய்தால் பலனை எதிர்பார்த்து தானே யாரும் ஒரு கடமையை செய்வார்கள், எதை செய்தாலும். அவர் என்ன சொல்ல வருகிறது பகவத்கீதை என்றால், உனக்கு இடப்பட்ட தொழிலை, தர்ம தொழிலை, உன்னுடைய சுதர்மத்தை செய்துவிட்டு பேசாமல் போ. கூலி கிடையாது, கூலி எதிர்பார்க்காதே, நீ அடிமை என்ற அந்த பார்வையில் அதை பார்க்கிறார். ஆகவே இது முழுவதும், நூல் முழுவதுமே மிக அற்புதமாக போகும். அந்த நூலின் கட்டுரை வடிவிலேயே தொடர்ந்து இருக்கும். அதை நாம் பார்க்கலாமே. இது என்ன, ஒரு உரை தானே. அணிந்துரை வழங்கியவர்
பழ நெடுமாறன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஒரு நூலை பார்ப்பதற்கு முன்னால் அந்த நூலை மதிப்பிட்டவர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதை மேற்கொண்டு அதை பார்க்கலாமா வேண்டாமா என்பதை கூட நாம் முடிவு செய்துள்ளலாம். பழ நெடுமாறன் அவர்களின் அணிந்துரை. பகவத்கீதை ஒரு பார்வை என்ற தலைப்பில் திரு வே. இந்திரஜித் அவர்கள் எழுதியுள்ள நூலை படித்து வியந்தேன். முற்றிலும் புதிய கோணத்தில் பகவத்கீதையை ஆராய்ந்துள்ளார். இந்து மதம் என்று அழைக்கப்படுகிற சனாதன வைதீக மதத்தின் கோட்பாடுகளை உணர்த்த வந்த சமய நூல். இந்து மதத்திற்கு சிறந்த கோட்பாடோ தத்துவமோ இறை கொள்கையோ மாந்தநேய அடிப்படையோ இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக எழுந்த நூல்தான் பகவத்கீதை. இந்து மதத்தின் அறிவுக்கும் அனுபவத்திற்கும் பொருந்தாதவை, ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை, மாந்த குலத்திற்கு பெரும் தீங்கு விளைவிப்பதை என்பதை விளக்க வந்த நூல் கீதை. கீதையின் நூல் ஆசிரியன் இந்து மதத்தின் வரட்டு வேதாந்தத்தையும் புரட்டுகளையும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக கீதையை எழுதினான். கீதை இந்து மதத்தை சாடி எல்லல் முறையில் எழுதப்பட்ட ஓர் அங்கத இலக்கியம் என தனது முன்னுரையில் கூறுகிறார். உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய 3 நூல்களும் பிரஸ்தானத்திரயம் என அழைக்கப்படுகின்றன. இந்து மதத்திற்கு சாஸ்திரம் இவை என்று 3 மட்டுமே என இந்து மத காவலர்கள் கூறுகிறார்கள். இம்மூன்றின் தன்மைகளை நூலாசிரியர் விரிவாக ஆராய்ந்து ஒப்பிட்டு எழுதியிருப்பது சிறப்பாக உள்ளது. தெளிவற்ற சொற்களை கொண்ட பிரம்மசூத்திரம் ஒரு நூலுக்குரிய தகுதியை கொண்டது அல்ல என்பதை எடுத்துக்காட்டுடன் ஆசிரியர் விளக்குகிறார். கீதையில் சொல்லப்பட்டிருப்பதன் உண்மையான கருத்தை புரிந்து கொள்ளாமல் இந்து மதத்தின் உயிர் நாடியாக உள்ள வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் உரையாசிரியர் பலரும் விளக்கம் தந்துள்ளனர். இந்த உரையாசிரியர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி ஆசிரியர் சாடுவது சிறப்பாக உள்ளது. பகவத்கீதை நூல் அமைப்பு ஆராய்ச்சியாளர்களின் பார்வையில் கீதை என்ற தலைப்புகளின் நுணுக்கமாகவும் விரிவாகவும் ஆய்ந்து பல புதிய செய்திகளை வெளியிட்டுள்ளார். கீதை குறிப்பிடும் இறைவன் இரக்கமற்றவனாக, அறநெறி அறியாதவனாக, கருணையற்றவனாக, குறுகிய மனம் படைத்தவனாக, சொல்வன்மையற்றவனாக திகழ்வதை கீதை ஸ்லோகங்களின் வாயிலாகவே எடுத்துக்காட்டி ஆசிரியர் நிறுவுவது அவரது புலமைக்கு சான்றாக விளங்குகிறது. இடையிடையே சங்க இலக்கியங்களை மேற்கோள் காட்டி அவற்றின் உயர்வையும் கீதையின் தாழ்வையும் ஒப்பிடுவது தமிழர் பண்பாட்டில் ஊறி திளைத்தவர் இந்நூலாசிரியர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பெண் இழிபிறவி, பெண் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டியவள், தன்னிச்சையாக வாழ முடியாது, பெண்கள் துறவறம் மேற்கொள்ள முடியாது என்பது போன்ற நச்சு கருத்துக்களை பார்ப்பனியம் பரப்பியது. ஆனால் தமிழர்கள் அதை ஏற்கவில்லை என்பதை ஆசிரியர் தகுந்த மேற்கோள்களுடன் பின்வருமாறு சுட்டிக்காட்டுகிறார். இத்தகைய இழிநிலையை போக்க ஆழ்வார்கள் முயன்றார்கள். அதனால்தான் ஆண்டாளை 12 ஆழ்வார்களில் ஒருவராக போற்றியது தமிழ் வைணவ உலகம். இதேபோன்று காரைக்கால் அம்மையாரையும் திலகவதியையும் திருநாவுக்கரசரின் தங்கை வளவர்கோன் பாவையாக பிறந்து பாண்டிய மாதேவியாக மங்கையர்க்கரசியையும் போற்றி மகிழ்ந்தது தமிழ் சைவ உலகம். ஆண்டாளை திருமகளின் அவதாரமாக போற்றியது வேதங்கள் வேண்டாம், சாத்திரங்கள் வேண்டாம், புராண இதிகாசங்கள் வேண்டாம், கோதை சொன்ன 30 பாடல்கள் போதும் என்றது வைணவ உலகம். இது மட்டுமல்ல, 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாந்த தேசிகர் ஆண்டாளை பற்றி கூடாஸ்துதி என்ற நூலை எழுதியதையும் குறிப்பிட்டிருந்தது. அருளிச் செயல்கள் பலவற்றை தனது பாடல்களில் குறிப்பிட்ட ஆண்டாள் தான் பாடிய 173 பாடல்களில் ஒன்றில் கூட பகவத்கீதையை குறிப்பிடவில்லை. கண்ணனின் அருளிச் செயல்கள் பலவற்றை தனது பாடல்களில் குறிப்பிட்ட ஆண்டாள்
தான் பாடிய 173 பாடல்களில் ஒன்றில் கூட பகவத்கீதையை குறிப்பிடவில்லை. 12 ஆழ்வார்கள் பாடிய 3776 பாடல்களில் ஒரு இடத்திலும் கீதையை பற்றிய குறிப்பு இல்லை என்பதையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ் வைணவ நெறிக்கும் கீதையின் இந்து மத நெறிக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை ஆசிரியர் சுட்டிக்காட்டி விளக்கும் முறை அருமையாக உள்ளது. வைணவர்களுக்கே உரிய 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற கீதையில் எங்கும் இடம்பெறவில்லை. பரந்தாமனின் பல்வேறு பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்ற கீதையில் நாராயணன் என்ற பெயர் இடம்பெறாததை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நூல் நெறியிலும் இத்தகைய புதிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. என்னென்ன குற்றங்கள் நீங்கியவையாக நூல்கள் அமைய வேண்டும் என்பதற்கு பவன நல்லூலில் இலக்கணம் வகுத்துள்ளார். அவர் கூறிய குற்றங்கள் அனைத்துமே பகவத்கீதையில் காணப்படுவதை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நூல்களில் அமைய வேண்டிய 10 அழகுகள் குறித்தும் நன்னூல் கூறுகிறது. அதில் ஒளிநயம் தவிர வேறு 9 அழகுகளும் கீதையில் இல்லை என்பதையும் திரும்ப திரும்ப ஒரே கருத்து பலமுறை கூறப்படுவதையும் ஆதாரத்துடன் ஆசிரியர் நிறுவியுள்ளார். வடமொழியிலும் தென்மொழியிலும் சிறந்த புலமை பெற்றிருக்கிற இந்நூலாசிரியர் நுண்மா நுழைபுழமைக்கு ஆய்விலும் சிறந்தவர் என்பதற்கு இந்நூல் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. திரு இந்திரஜித் அவர்கள் எழுதியுள்ள பகவத்கீதை ஒரு பார்வை என்னும் நூல் தமிழர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூலாகும். தமிழ் கூறும் நல்லுலகு இந்நூலை வரவேற்று பாராட்டும் என நம்புகிறோம். ஆய்வுத்திறனும் சிறந்த புலமையும் நிறைந்த இந்நூலாசிரியர் இதுபோன்ற மேலும் பல நூல்களை எழுதி தமிழ் மக்களுக்கு விழிப்பூட்ட முன்வர வேண்டும். அவருக்கு எனது வாழ்த்தும் பாராட்டும் உரியனவாக பல நெடுமாறன். இந்த அணிந்துரை பதிப்புரை இப்பொழுது அணிந்துரையை வழங்கிய நெடுமாறர்களுடைய செய்தியை கேட்டோம். பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் மதிப்புரை தந்துள்ளார். அவர் எப்படி இந்த நூலை பார்க்கிறார் என்று பார்க்கலாம். பொருள் புரியாமலும் பலரும் படிக்காமலும் புகழேணியின் உச்சிக்கு உயர்த்தி வைக்கப்பட்ட நூல் பகவத்கீதை. பகவத்கீதை பற்றி மக்கள் மன்றத்திலே பரவலாக அறியப்படும் செய்திகள் 2 தான். ஒன்று, வணிக நிறுவனங்களிலும் பல பார்ப்பன உயரதிகாரின் மேடைகளிலும் மெத்த படித்து விட்டதாக கருதி கொண்டிருப்போரின் வரவேற்பு அறைகளிலும் இடம்பெற்றுள்ள கீதா உபதேசம் என்ற அருளுரை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற தலைப்பில் பரப்பப்படும் அந்த கீதா உபதேசத்தில் உண்மை மறைந்திருக்கிறது. அப்படி ஒரு பாடலே கீதையில் இல்லை என்பதே அந்த உண்மை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற தலைப்பில் பரப்பப்படும் அந்த கீதா உபதேசத்தில் ஓர் அதிர்ச்சியான உண்மை மறைந்திருக்கிறது. அப்படி ஒரு பாடலே கீதையில் இல்லை என்பதே அந்த உண்மை. கீதையை அடையாளப்படுத்த மக்கள் மன்றத்திலே பரவவிடப்பட்டுள்ள மற்றொரு வாசகம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கீதையின் 700 சமஸ்கிருத பாடல்களிலே ஒரு இடத்தில் கூட மேற்குறிப்பிட்ட கருத்து இடம்பெறவே இல்லை. உண்மையில் கீதையில் கிருஷ்ணன் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கூறும் உபதேசங்களில் குழப்பங்களும் முரண்பாடுகளும் இருக்கின்றன. கீதையின் ஆசிரியன் வைதீக வேத மதத்தின் அவசியத்தை கிருஷ்ணன் என்ற பாத்திரத்தின் மூலம் கிண்டல் செய்திருக்கிறான் என்பதை இந்த நூல் பல்வேறு சான்றுகளோடு நிறுவியிருக்கிறது. உதாரணமாக, செய்கையில் செயலின்மையும் செயலின்மையில் செய்கையும் எவன் காண்கின்றானோ அவனே மனிதரில் அறிவுடையோன் என்கிறான் கிருஷ்ணன். செயலில் செயலின்மை என்பதாக ஒன்று இருக்க முடியுமா? செயலின்மையில் செயல் என்று ஒன்று இருக்க முடியுமா? வளைவான நேர்கோடு என்ற ஒன்று இருந்தால் அது எவ்வளவு அபத்தமோ, வளைவான நேர்கோடு என்று ஒன்று இருந்தால் அது எவ்வளவு அபத்தமோ அது போன்றதுதான் இந்த உலரலும். பகவத்கீதையில் பல பாடல்களில் இடம்பெற்றுள்ளது கர்மம் என்ற சொல். கர்ம யோகம் என்ற தலைப்பில் 43 பிரிவுகளை கொண்ட அதிகாரமே இருக்கிறது. அப்படியானால் எது கர்மா?
கர்மம் எது என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகிறார்கள். விளக்கப்பட்ட கர்மம் என்ற ஒன்று இருக்கிறது என்கிறான். கர்மம் கடந்த நிலை என்ற ஒன்று இருக்கிறது, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறான். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்போன் மக்களுள் மேதாவி என்கிறான். முதலில் கர்மம் என்பதற்கு எளிய விளக்கம் சொல் என்று கேட்டால் கீதையில் கர்மம் என்பதற்கான எந்த விளக்கமும் இடம்பெறவில்லை. கடைசியாக தத்துவ ஞானிகள் அதை உபதேசிப்பார்கள் என்று கடையை கட்டிக்கொள்கிறான். அதே பகவான் கர்மம் என்றால் என்ன என்பதில் தத்துவ ஞானிகள் தருமாற்றம் அடைகிறார்கள் என்றும் கூறுகிறார். இப்படி இல்லாத ஊருக்கு போகாத பாதையை காட்டும் நூலாகவே கீதை இருக்கின்றது. இதை பகவானே நேரடியாக கூறியது என்று கூறப்பட்டாலும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதாலும் பார்ப்பனர்கள் அதை அங்கீகரித்தார்களே தவிர மனிதர்களை முன்வைத்து சமஸ்கிருதம் அல்லாத மொழியில் இதே கீதை எழுதப்பட்டிருக்குமானால் பார்ப்பனர்கள் கீதை தோன்றிய போதே அழித்து ஒழித்திருப்பார்கள் என்று நூலாசிரியர் எடுத்து காட்டியிருப்பது அவரது கூர்மையான பார்வைக்கு சான்று. கீதைக்கு மராட்டிய மொழியில் தனது 15வது வயதிலேயே உரை எழுதினார் ஞானதேவர் என்ற பார்ப்பனர். மராட்டிய மொழியில் உரை எழுதியதற்காக பார்ப்பனர்கள் அந்த இளைஞரை ஒதுக்கி வைத்து பழிதீர்த்தார்கள். கீதைக்கு எழுதப்பட்ட விரிவுரைகளிலே சித்பவானந்தர் உரை தான் மிகச் சிறப்பானது என்று கூறுகிறார்கள். பகவத்கீதையை விட உபநிடதங்களோடு வெளிச்சம் போட்டு காட்டும் சித்பவானந்தரின் கருத்துக்களை சரியான ஆதாரங்களுடன் இந்த பகவத்கீதை ஒரு பார்வை நூல் மறுக்கிறது. சத்திரியனாக பிறந்து விட்டதாலும் அரசை ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் கூறுகிறான். கிருஷ்ணனின் இதே கருத்தை இராமாயணத்தோடு பொருத்தி காட்டுகிறார் நூலாசிரியர் வே. இந்திரஜித். கைகேயின் சூழ்ச்சியால் ராமன் காடேகும் போது ராமன் கோபமடைந்த தனது தம்பி லட்சுமணனை அமைதிப்படுத்தி அரசை துறந்து காட்டிற்கு போகிறான். ராமனும் சத்திரியன்தான், எனவே சத்திரிய மரபுப்படியும் அரசுரிமையை தக்க வைக்கவும் லட்சுமணன் மூலம் கைகேயையும் பரதனையும் ராமன் கொண்டிருக்கலாம் அல்லவா? ராமனின் அடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணன் என்று வைதிகர்கள் கூறுகிறார்கள். ஒரே அவதாரம் தனக்குள் ஏன் முரண்பட்டு கிடக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார் நூலாசிரியர் வே. இந்திரஜித். கௌரவர்களை போரில் கொலை செய்வதற்கு தூண்டும் கிருஷ்ணன் கௌரவர்களை தீயவர்கள் என்றோ அறநெறியற்றவர்கள் என்றோ கொடுமையாளர்கள் என்றோ கீதையில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. இந்த நிலையில் தாங்கள் எவ்வித செயலிலும் ஈடுபடாமல் மற்ற இனங்களின் ஒற்றுமை குலைவை உண்டு பண்ணி அவர்களுக்குள் சென்று முடிந்து அவர்களின் அழிவிலே ஆதாயம் தேடிக்கொள்வதுதான் பார்ப்பனர்களின் வேலை என்பதற்கு கீதையின் போர்க்கள காட்சியே சான்று என்று நூலாசிரியர் எடுத்துக்காட்டிய கருத்துக்கு பார்ப்பனர்கள் என்ன சமாதானத்தை கூற முடியும்? கலிங்கை போரை நடத்தி பிணங்கள் குவிந்ததைக் கண்ட பேரரசன் அசோகன் போர் புரிய மாட்டேன் என்று சபதமேற்று புத்தத்தை தழுவுகிறான். அர்ஜுனனோ போர் தொடங்கும் முன்பே போர் புரிய மறுத்தாலும் பகவான் கிருஷ்ணன் போர் புரிய தூண்டுகிறான், அதுவும் தனது சொந்த இனத்துக்குள்ளேயே. உலகில் உள்ள மற்ற மதங்கள் எல்லாம் மனிதனை தெய்வமாக்க முயற்சிக்கின்றன. ஆனால் இந்து மதம் மட்டும்தான் மனிதனை விலங்கு நிலைக்கு தள்ள முயற்சிக்கிறது. உலகின் மற்ற மதங்கள் எல்லாம் கடவுள் மனிதனை படைத்ததாக கூறுகின்றன. ஆனால் இந்து மதம்தான் மனிதனை மட்டுமல்ல சாதியையும் சேர்த்து கடவுள் படைத்தான் என்று கூறுகிறது என்று பார்ப்பன மதத்தின் கொடூரத்தை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நூலாசிரியர் வே. இந்திரஜித். தமிழ் வைணவ நெறிக்கும் வைதீக பார்ப்பனர்களுக்கும் உள்ள முரண்பாடுகளை இந்நூல் சிறப்பாக படம் பிடித்து காட்டியது. 12 ஆழ்வார்கள் பாடிய 3700 பாசுரங்களில் பகவத்கீதை பற்றி ஓரிடத்தில் கூட குறிப்பிட்டது ஏன்? ஆழ்வார்கள் நச்சு மரங்களை வெட்டி வீழ்த்தினாலும் பூமிக்குள் மறைந்திருந்த அந்த ஆணிவர்களை கிள்ளி எறியவில்லை. அதனால் தாங்கள் இழந்த மொத்த வேதத்துக்கும் வேத கோட்பாடுகளுக்கும் புத்துயிர் தருவதற்கு பார்ப்பனர்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களையே கருவியாக்கி கொண்டனர் என்று நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். பார்ப்பனர்கள் பல்வேறு மத கோட்பாடுகளையும் தமதாக்கிக் கொள்வதில் வெற்றி பெற்று விட்டார்கள். பார்ப்பனிய பிடியிலிருந்து இவைகளை மீட்டெடுப்பது சாத்தியமா? அப்படியே மீட்டெடுத்தாலும் சமுதாய முன்னேற்றத்திற்கு அது எந்த வகையில் உதவும் என்ற அறிவார்ந்த கேள்விகளையும் நாம் எழுப்பியாக வேண்டியிருக்கிறது.
ஆனாலும் பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தையும் அது கட்டமைத்து கொண்டுள்ள மற்ற சூழ்ச்சி திறன்களையும் நாம் மதிப்பிடும்போது இவைகளை ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. பகவத்கீதையை பார்ப்பனர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கும் சூழலில் அதை தோலுரித்து காட்டும் நூல்களும் அவசியமாகின்றன. எளிய நடையில் உள்ளத்தில் பதியத்தக்க காரணங்களையும் மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் ஏற்கச் செய்யும் விதங்களையும் கொண்டு பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூல் உருவாகியுள்ளது. பகவத்கீதையை விவாதிக்கவும் மக்கள் மன்றத்திலே விலக்கி பேசவும் பயன்படக்கூடிய மிகச்சிறந்த நூல் பகவத்கீதை ஒரு பார்வை என்பதில் சந்தேகமில்லை. விடுதலை ராஜேந்திரன் என்று 2 அணிந்துரை மதிப்புரை இவைகளை வைத்து மிக எளிமையாகவே ஒரு கருத்து முடிவுக்கு நீங்கள் வந்திருக்க முடியும். இந்த நூலை அண்ணா பரிமளம் அவர்கள் பாராட்டி ஒரு சிறிய செய்தி அனுப்பியிருக்கிறார். பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூலை படிக்கிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நூலாசிரியர் வே. இந்திரஜித் இந்த நூலை ஒரு ஆராய்ச்சி நூலாகவே படைத்திருக்கிறார். ஆசிரியர் தனது முன்னுரையில் கீதை இந்து மதத்தை சாடி எல்லல் முறையில் எழுதப்பட்ட ஒரு அங்கத இலக்கியம் என ஒரு அதிர்ச்சியை தருகிறார். வியப்புக்கு விளக்கத்தை மிக அழகாக தன் நூலிலே விளம்புகிறார். இந்து மதம் என்பது பார்ப்பனுடைய மதமே தவிர பார்ப்பன அல்லாதாருடைய மதம் அல்ல. இதுதான் உண்மை என ஆணித்தரமாக நூலாசிரியர் கூறியிருப்பது இன உணர்வுள்ள தமிழனின் குரலே என்பது வெள்ளிடைமலை. பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூலை படிக்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆரிய மாயை நினைவுக்கு வருகிறது. இந்து மத கடவுள் இரக்கமற்றவன், அறநெறி அறியாதவன், குறுகிய மனம் படைத்தவன் என்று கீதை ஏம்புகிறது என்பதை ஆசிரியர் ஆதாரங்களோடு விளக்குவதை படித்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்னும் நாடகத்தில் ஆரியர்கள் கடவுளை எப்படியெல்லாம் ஆபாசமாக அர்ச்சிக்கிறார்கள் என்பதை உரைக்கும் சந்திரமோகன் என்னும் பாத்திரத்தின் உரையாடலின் நினைவுக்கு வந்தது. பகவத்கீதையுடன் ஷேக்ஸ்பியரின் சூலிய சீசர், ராமாயணம், திருக்குறள், சங்கப்பாடல்கள் இவைகளை ஒப்பிட்டு ஆசிரியர் தருகிற விளக்கம் பாராட்டுக்குரியது. தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கீதையை புகட்டக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கிறார் பகவான் கிருஷ்ணன் என்று எழுதுகிறார் சுவாமி சித்பவானந்தர் தன்னுடைய பகவத்கீதை விளக்க உரையில். அப்படி என்றால் சித்பவானந்தர் கீதையை மொழிபெயர்த்து விளக்க உரையும் எழுதி மலிவு பதிப்பில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நாடு முழுவதும் வெளியிடுவது பகவானின் எச்சரிக்கையை மீறிய செயலாகுமே என்று வே. இந்திரஜித் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். தவம் உடையவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கீதையால் பெரும் பயனில்லை. தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் கீதையை சொல்லக்கூடாது. அப்படி என்றால் கீதையால் யாருக்கும் பயனில்லை என்பதுதானே பொருள் என்று வே. இந்திரஜித் நம் சிந்தனையை கிளறுகிறார். 12 ஆழ்வார்கள் எழுதிய 4000 பாடல்களில் ஒரு பாடலில் கூட கீதை பற்றிய குறிப்பு இல்லை என்பதை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழிலே தோன்றிய தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி போன்ற நூல்கள் வடமொழி வேதங்களின் சாரம் என்று பொய்யுரைக்கும் சில தமிழ் புலவர்களை எடுத்துரைக்கிறார் நூலாசிரியர். இன்னும் ஒரு வியப்புக்குரிய செய்தி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற உபதேசம் கீதையின் 700 பாடல்களில் ஓரிடத்தில் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படவில்லை என்பது நூலாசிரியரின் கூற்று. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது என்ற கீதாச்சாரத்தின் வரிகள் கீதையில் சொல்லப்படவில்லை என்று ஆசிரியர் கூறுவது மிக மிக இன்றியமையாத செய்தி தமிழர்களுக்கு. திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி அவர்கள் தன்னுடைய கீதையின் மறுபக்கம் என்ற நூலிலும், தமிழர் தேசிய இயக்கத் தலைவர் திரு பழ நெடுமாறன் தன்னுடைய கீதையும் தமிழர்களும் என்ற நூலிலும், திரு எஸ்.டி. உஜ்வால் அவர்கள் தன்னுடைய ஆங்கில கட்டுரையிலும் 1968 கேரவன் என்ற ஏட்டில் வெளியானது கீதையை பற்றியும் அதன் தோற்றம் அதில் காணப்படும் முரண்பாடுகளையும் தெளிவாக விளக்கியுள்ளனர். வே. இந்திரஜித் தன்னுடைய பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூலை புதிய கோணத்தில் ஒரு ஆய்வு நூலாக எழுதியிருப்பது அரியதொரு முயற்சி. வங்கியில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று சமஸ்கிருத மொழியை கற்று கீதையை ஊன்றி படித்து இப்படியொரு அருமையான நூலை இல்லை, ஒரு அறிவாயுதத்தை உருவாக்கியிருப்பதற்கு நாம் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நான் மனதார பாராட்டுகிறேன். அவருடைய இனமான பணி தொடர என் வாழ்த்துகள். அண்ணா பேரவை, சென்னை, அண்ணா பரிமளம். இந்த மூவரின் கருத்துக்களிலிருந்து நாம் கண்டிப்பாக இந்த நூலை பற்றி ஓரளவுக்கு படித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து இதை படிப்போம். இப்பொழுது
இறுதியாக இந்த இந்த தொடக்க உரை என்று கூட சொல்லலாம். வே. இந்திரஜித் அவர்கள் என்று அவர் என்ன 1972ஆம் ஆண்டில் நான் திருச்சியில் உள்ள பிஷப் கீபர் கல்லூரியில் இளங்கலை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பாரதத்தின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர்கள் எழுதிய மதமும் பண்பாடும், ரிலிஜியன் அண்ட் கல்ச்சர் என்ற ஆங்கில நூலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய ஆங்கில மொழியின் நடை என்னை மிகவும் ஈர்த்தது. அதனால் நான் அவருடைய பிற நூல்களையும் படிக்கத் தொடங்கினேன். அவர் தன்னுடைய ஆங்கில கட்டுரைகளில் நூல்களில் வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை போன்ற சமஸ்கிருத நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் தந்து அவைகளை பற்றி பெருமையாக எழுதுவார். அவற்றை படித்த எனக்கு பகவத்கீதை முழுதும் படித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. 1974 நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள வடுவூர் என்ற என்னுடைய சிற்றூரில் சமஸ்கிருத கடலை நிலை கண்டுணர்ந்த பெரியவர் திரு ரெங்கநாதாச்சாரியரிடம் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. நான் அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரும் மனமும் வந்து எனக்கு பகவத்கீதையின் 700 பாடல்களையும் கற்பித்து விளக்கவும் தமிழிலேயே சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் எனக்கு கீதை கற்பித்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஈகத்தை பற்றி குறிப்பிட்டார். அப்பொழுது அவர் மனம் உருகி கண்ணீர் சிந்திய காட்சி இன்னும் என் மனத்திரை விட்டு நீங்கவில்லை. எதிராஜர் ராமானுஜருடைய அருள் உள்ளம் எனக்கு கீதை கற்பித்த ஆசிரியர் பெருந்தைக்கு இருந்தது. 1975ஆம் ஆண்டு நான் நெல்லிக்குப்பத்தில் இந்தியன் வங்கியில் பணியாற்றிய போது மதிப்புக்குரிய லலிதா பாட்டி என்ற மூதாட்டியிடம் பகவத்கீதை பாடம் கேட்டுக்கொண்டேன். இன்னும் என் நினைவில் அந்த பெரியோர்களின் பரந்த உள்ளங்களை நன்றியோடு போற்றி வருகிறேன். 2001ஆம் ஆண்டு வங்கி பணியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன். கீதையை மீண்டும் மீண்டும் படித்தேன். கூடவே சமஸ்கிருத அகர முதலி கொண்டும் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு நூல்களை கொண்டும் சிறிது சிறிதாக என் சமஸ்கிருத மொழியை வளர்த்து கொண்டேன். நான் 10ஆம் வகுப்பு 1967-68 படிக்கும்போது ஓராண்டு கற்ற சமஸ்கிருத மொழி பயிற்சியும் நான் கற்றிருந்த இந்தி மொழியறிவும் சமஸ்கிருத மொழியறிவை வளர்த்துக்கொள்ள உதவின. சமஸ்கிருத மொழியில் பெரும் புலமை பெறாவிட்டாலும் கூட கீதையை சமஸ்கிருத மொழியிலேயே படித்து புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தேன். மகாகவி காளிதாசரின் நடை போன்றோ, ஓசராஜனின் நடை போன்றோ, வேதாந்த தேசியரின் நடை போன்றோ கடினமான நடையில் பகவத்கீதை எழுதப்படவில்லை. மிக எளிய நடையில் கீதையின் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கும் சிலர் கீதைக்கு ஏற்றம் தருவதற்காகவும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கீதை மூலம் திணிப்பதற்காகவும் கீதைக்கு தவறான மொழிபெயர்ப்புகளையும் குழப்பமான அறிவுக்கு ஒவ்வாத விரிவுரைகளையும் எழுதி வருகின்றனர் என்பதை சித்பவானந்தர், ஸ்ரீ ஜெயதயாள் கோயந்தகா, அண்ணா சுப்பிரமணியம், பக்தி வேதாந்த பிரபுபாதா ஆகியோருடைய கீதை மொழிபெயர்ப்புகளையும் கீதை விரிவுரைகளையும் படித்து தெரிந்து கொண்டேன். இதன் விளைவாக கீதையை பற்றிய புதிய பார்வை என் உள்ளத்தில் தோன்றியது. என்னுடைய கீதை பற்றிய கருத்துக்களை என் இனிய நண்பர் நெல்லிக்குப்பம் மருத்துவர் எழிலன் அவர்களிடமும் என் கல்லூரி தோழரும் என்னோடு இந்தியன் வங்கியில் பணியாற்றிய திரு நாகராஜன் அவரிடமும் கூறி வந்தேன். என் கருத்துக்களை கேட்ட அவர்கள் என் கருத்துக்களை கட்டுரை வடிவில் எழுதி நாளேடுகளுக்கும் வார திங்களுக்கும் அனுப்பும்படி வற்புறுத்தினார். இதன் விளைவாக பகவத்கீதையும் திருக்குறளும் என்ற என் கட்டுரை, ஒப்புரவு என்ற திங்கள் இதழிலும் பகவத்கீதை ஒரு அறிமுகம் என்ற கட்டுரை தமிழர் கண்ணோட்டம் திங்கள் இதழிலும் வெளிவந்தன. என் கருத்துக்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டால் கீதையை படிக்காமலேயே தெய்வ நூலாக கருதி மயங்கி கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு பயனளிக்கும் என்று என்னை ஊக்கினார்கள். அந்த நல்ல நெஞ்சங்களின் தூண்டுதலின் விளைவே என்னுடைய பகவத்கீதை ஒரு பார்வை என்ற நூல் என்று அவர் குறிப்பிடுகிறார் வே. இந்திரஜித். இப்போது துவக்க உரை. இந்த நூலை பற்றிய அறிமுகம் மற்றவை அனைத்தும் இதில் வந்துவிட்டது. இப்போது ஓரளவிற்கு இதை பார்க்க வேண்டும். பகவத்கீதை என்றால் என்ன? ஒரு பெரிய ரகசிய, அதுவும் மானிட தத்துவமே.